1 கொரிந்தியர் 9:22. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு. அவ்வளோ பெரிய செல்வந்தர் அப்புறம் டென்ட் மேக்கிங் கூடாரம் பண்ணிக்கொண்டே ஊழியம் செய்கிறார். அவர் யாரிடத்தில் எதை எதிர்பார்க்கல. அவரே உழைத்து அவரே சம்பாதித்து அதை ஊழியத்துக்காக பயன்படுத்தி கொண்டு ஊழியம் செய்கிறார். அவர் சொல்லுகிறார், என் சொந்த கைகளால் வேலை செய்து சம்பாதித்த நான் ஊழியம் செய்தேன் என்பதாக. அந்த மாதிரி சுவிசேஷத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார், சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. அதனால சுவிசேஷத்தை சொல்லுவதற்கும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள நம்ம ஆயத்தமாக இருக்கணும். பிரசங்கம் பண்ண தெரியணும் அவசியம் இல்லை. பிரசங்கம் பண்ணுறதுக்கு மேடையில் பிரசங்கம் பண்ணுறாங்க, அது வேற. ஆனால் எல்லாருமே சுவிசேஷத்தை ஷேரிங் த காஸ்பல், பகிர்ந்து கொள்ளுவது, சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுவது, ஒருத்தர்கிட்ட பகிர்ந்து கொடுப்பது, நம்முடைய சந்தோஷத்தை ஷேர் பண்ணுவது, ரட்சிப்பின் மகிழ்ச்சியை ஷேர் பண்ணுவது. அதனால் பவுல் தனிப்பட்ட முறையில் சம்பாஷித்தார் என்று பைபிளில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் சம்பாஷித்து இயேசுவை பற்றி சம்பாஷித்தார். இயேசுவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கடவுள்னா இப்படிப்பட்டவராக இருப்பார்னு நினைக்கிறீங்க? அப்போ எத்தனை கடவுள் இருக்கிறாங்க? யார் மெய்யான கடவுள்னு நினைக்கிறீங்க? அப்படியே சம்பாஷணை பண்ணி 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 இயேசுதான் மெய்யான ஆண்டவர், அவர் தான் ரட்சகர், அவர் தான் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை மக்களுக்குள்ளே சொல்லிவிட்டார். அந்த மாதிரி இயேசுவை அறிவிக்கிறதிலே தாகமுள்ளவராயிருந்தார்.